கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகிலே கடந்து வந்தார். அப்படியே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஒரு நாளிலே தம்முடைய ஜீவியத்திலே நிகழப் போகின்ற தனக்கு சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை தன்னுடைய சீசத்திலே நேரடியாக சொன்னார். அதை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18, 19 ஒரு 2 வாசிக்கலாம். மத்தேயு 20, 18, 19. இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்காக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அடையவும் புஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே தம்முடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லுகிறார், தம்முடைய இறப்பை குறித்து சொல்லுகிறார், தம்மை எவ்விதமாக கொலை செய்யப் போகிறார்கள் என்று சொல்லுகிறார், தம்முடைய ஜீவன் எப்படி முடியப் போகிறது என்று சொல்லுகிறார். இதன் மாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுப்பார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, பரியாசம் பண்ணுவது, வாரினால் அடிப்பது 4 காரியங்கள். 4வதாக சிலுவையில் அறையுதல். இந்த 4 வார்த்தைகளில் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஜீவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அவர் தம்முடைய ஜீவித்து முடிக்கின்ற நாட்களிலே எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவித்திருப்பார் என்பதை நாம் சற்றே நிதானிக்கலாம். அவர் ஏன் இந்த பாடுகளை பட வேண்டும்? அவர் ஏன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும்? அவர் ஏன் பரியாசம் பண்ணப்பட வேண்டும்? அவர் ஏன் வாரினால் அழிக்கப்பட வேண்டும்? அவர் ஏன் சிறிது அறியப்பட வேண்டும் என்ற 4 கேள்விகள் ஒவ்வொரு மனித இதயத்திலே தோன்றுமானால் இந்த உலகத்திலே பாவம் என்ற வார்த்தை இருக்காது. ஏனென்றால் மனிதர்கள் இறந்து விட்டு தூரமாக போக காரணமே அவன் செய்கின்ற பாவமே. பாவம் என்பது ஒரு கிரியை, அது ஒரு செயல். எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரு கூலி உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய திறனுக்கு ஏற்றபடி ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை பெற்றுக் கொள்கிறோம். எந்த ஒரு மனிதனும் அப்படியே ஒரு கிரியைக்கு ஒரு பணம் உண்டு, ஒரு கூலி உண்டு, ஒரு சம்பளம் உண்டு. அப்படியே பாவம் என்பதும் ஒரு கிரியை. அதற்கும் கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு சம்பளத்தை நிர்ணயித்திருக்கிறார். அந்த சம்பளம் மரணம் என்பதால், அதாவது நரகம் என்பதால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிக்கிறார்கள். ஆனால் சிருஷ்டிப்பான மனிதர்கள் அந்த சம்பளத்தை பெற இறைவன் விரும்பவில்லை. ஆகவே தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய ஜனம் அந்த பாவம் என்ற கிரியிலிருந்து மீட்கப்பட்டு இறைவனோடு தம்மோடு கூட வந்து ஜீவிக்க வேண்டும், நித்திய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் இப்படியாக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு பொருளாதாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய மனிதன் அந்த பாவம் என்ற கிரியிலிருந்து விடப்பட முடியாது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதே போன்ற ஒரு நாளிலே தன்னுடைய சரீரத்திலே பல பாடுகள் பட்டவராக சிலுவையை சுமந்து சென்று அந்த சிலுவையிலே ஆணி அடிக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய வார்த்தையின்படியே அவரை கொலை செய்தார்கள். மனிதனுக்கு அடுத்த நிமிடம் என்ன சம்பவிக்கும் என்பதை யாரும் சொல்ல முடியாது, அந்த மனிதனை சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறைவனாக இருந்தபடியா தனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்து தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறதாக நாம் இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டதோ அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் மரணங்களும் அவையும் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாகவே அவருடைய பாடு மரணங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் எருசலேமிலே சிலர் அழைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆக எருசலேமிலே இவர் நிறைவேற்றப்படுகிற பாடலை குறித்து
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவற்றில் பேசினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 30-31. அப்பொழுது மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய ஆண்டவர் அந்நாளிலே தன்னுடைய சீடர்கள் 3 பேரை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அப்பொழுது முகம் ரொம்ப பிரகாசமாயிருக்கிறது. ஒரு வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது. அந்த வேளையிலே பழைய பரிசுத்தவான்களில் இருவர், ஒருவர் கர்த்தரின் தாசனாகிய மோசே, இன்னொருவர் கர்த்தரால் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்ட எலியா. இந்த மோசே கர்த்தரின் தாசன் என்று பெயர் பெற்றிருந்திருக்கிறார். அவரை அடக்கம் பண்ணியவர் கர்த்தராக ஆண்டவரை. அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று எந்த ஒரு மனிதனும் அறியாமல் தீர்க்கதரிசியாக எலியா அவர் ஒரு விசேஷித்தவர், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஒருவர் கர்த்தரால் அடக்கம் பண்ணப்பட்டவர், ஒரு விசேஷித்த காரியம் வருங்க. இன்னொருவர் மரணத்தை காணாதபடிக்கு கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இந்த 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். எதை குறித்து பேசிக் கொள்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொள்கிறார்களாம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகில் கடந்து வந்து பல பாடுகளை பட்டு மரண ஆத்மத்துக்குள்ளாக தீர்க்கப்படுவதும் சிறையில் அறையப்படுவதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை இந்த லூக்கா எழுதுகிறார். மோசே, எலியா போன்று மறைத்து எத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருக்கிறது. எகிப்தின் அடிமையத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு கானாந்தேசத்தில் வருகிறார்கள். கானாந்தேசத்தில் பல ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அந்த ராஜாக்களின் காலத்திலே இருந்த தீர்க்கத்தில் ஒருவர் தான் எலியா. அப்போ மோசேயின் காலத்திற்கும் எலியாவின் காலத்திற்கும் இடையிலே பல 100 வருடங்கள் ஓடி இருக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மேன்மையாவதாக. ஆனாலும் அந்த பரிசுத்த நாமம் 2 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட சம்பாஷணை பண்ணி எருசலேமிலே அவர் நிறைவேற்ற போகின்ற பாடுகளை குறித்து அங்கு பேசிக் கொள்வதாக நாம் இங்கே காண்கின்றோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் மரிப்பதற்காக பிறக்கிறார். பிறந்த மனிதன் மரித்தாக வேண்டும். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோ மரிப்பதற்காக பிறந்தார். இதை அந்த நாளிலே பிரதான ஆசிரியர் இருந்த காய்பாவும் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறதாக யோவான் எழுதுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 50. யோவான் 11:50. காய்பா அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனாகிய காய்பா இந்த வார்த்தை சொல்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வாக்கியமாக அமைந்திருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலம் என்று அவர் சொல்கிறார். ஒரே மனுஷன் எல்லா ஜனங்களுக்காக மறிக்க முடியுமா? ஒரு மனிதன் மரித்தால் பல ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? ஒரு மனிதன் பாடல் அனுபவித்தால் மற்ற மனிதனுக்கு அதெல்லாம் மேன்மை கிடைக்குமா? கிடைக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் பாடு நடத்தினால் உண்டான நன்மையே என்பதாக இந்த காய்பாவை வார்த்தையின் மூலமாக அமைதி காண்கின்றோம். மற்ற பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டாவதாக. எப்படி மறிப்பது? இவர் பிரதான சோதனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் பிரஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். வாழ்நாள் அடிக்கப்பட வேண்டும். சிலுவையில் அடையப்பட வேண்டும். ஆகவே இந்த வாழ்நாள் அடிக்கப்படுவதும் சிலுவையில் அடையப்படுவதும் பரிகாசம் பண்ணுவதும் அது மிகுந்த ஒரு மன துக்கத்தை ஏற்படுத்தும். பரிகாசம் பண்ணாலே பரிகாசம் பண்ணப்படுகிற மனிதன் வேதனை அனுபவிக்கிறான். வாழ்நாள் அடிக்கப்படும் பொழுது சரீரத்தில் வேதனை உண்டாகிறது. சிலுவையில் அடையப்படும் பொழுது மிகுந்த ரத்தம் வெளியேறுகிறது. சரீரம் மிகுந்த வேதனை அடைகிறது. ஆக இந்த பாடுகளை எல்லாம் மற்றாக இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிறார். அதை குறித்து மத்தேயு எழுதும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26 முதல் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர் இங்கு சொல்லுகிறார். மத்தேயு அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாழ்நாள் அடித்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவருக்கு கூட்டி வரச் செய்து அவர்
காண்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. அவர் ஏன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், பொறாமையினாலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்பதாக ஒரு வசனத்தை நாம் இதை காண்கின்றோம். பிலாத்து அவரை விசாரிக்கும் பொழுது பொறாமையினாலே அவரை காட்டிக் கொடுத்தார்கள் என்று அவரே நிதானிக்கிறார். ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பொறாமைப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே கடந்து வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை மாற்றுகிறார் என்று பிரதான ஆசாரிகள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மகிமையான காரியம் நடப்பித்தார், அற்புதங்களை செய்தார், வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், ஓய்வு நாளிலே பல காரியங்களை செய்தார். அது அந்த நாட்களிலே இருந்த பிரதான ஆசாரிகளுக்கு அது வேதனையை உண்டாக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தேவனால் வருகின்ற மகிமையிலும் மனுஷனால் வருகின்ற மகிமையை தேடக்கூடிய ஜனங்களால் காணப்பட்டார்கள். அதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பத்தை பார்த்து அந்த பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அது அவருடைய தீர்மானமாக இருந்தாலும் அது இரண்டு கேட்கப்பட்டு நடந்த ஒன்றாக இருக்கிறது. அதன்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். வியாழக்கிழமை இரவு அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். காட்டி கொடுக்கப்பட்ட முன்பாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரஸ்தாபித்தார். அதன் பிறகு அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். காட்டி கொடுப்பதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அப்போ புஜித்த அப்போஸ்தலர் ஒருவராகிய யூதாஸ் காரியோத்தை அப்படி காட்டி கொடுக்கப்படும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் அந்த தேசாலயத்தில் பேசின போச்சவர்கள் அவர்கள் கடந்த இயேசு கிறிஸ்துவை படித்துக் கொண்டு கடந்து செல்கிறார்கள். அந்த இரவு முழுவதுமாக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுகிறார். அந்த இரவு முழுவதுமாக இயேசு கிறிஸ்து அலைக்கழிக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே அவர் மீண்டும் பிலாத்திடத்தில் கொண்டு வருகிறார். ஒரு விசாரித்த பிலாத்து அவரிடத்தில் குற்றம் ஏதும் இல்லை என்பதை கண்டிருந்து அவரை விடுதலையாக்க பார்க்கிறார். அந்த பிரதான ஆசிரியர்களும் யூதர்களும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறீர்கள். இந்த அதிகாரம் அதை குறித்து சொல்லுகிறது. மற்ற சுவிசேஷர்களும் அதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். தன்னுடைய பிரயத்தனத்தினாலே பலன் இல்லை என்று பிலாத்து அறிந்து, அதாவது அந்த பிலாத்தும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்தோம். அதனால் பலன் இல்லை என்று அறிந்து அவர் கைகளை விட்டார். நீ என்ன பண்ணிட்டு கைகளை விட்டார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக சிறைச்சாலையிலே சிறையுண்டிருந்த பரபாஸ் என்ற ஒரு கள்ளனை விடுதலையாக்கும்படியாக யூதர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி அந்த பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிறையில் அடைபடியாக ஒப்பு கொடுத்தார் என்று காண்கின்றோம். அப்பொழுது தேசாலயம் போச்சவர்கள் இயேசுவை அதன் அரண்மனையிலே கொண்டு போய் அந்த போர்களை கூட்டம் முழுவதையும் கொடுவரை செய்து அவர் வஸ்திரங்களை கரற்றி சிவப்பான அங்கேயை அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு மொழியை பெண்ணி ஒரு முள், அதற்கான அந்த தேசத்திலே விளையக்கூடிய ஒரு முள், அதன் பெயர் சரியாக நினைவில் இல்லை. அந்த மொழினால் ஒரு மொழியை பெண்ணி இயேசு கிறிஸ்து சிரசில் வைத்து அழுத்தினார்கள். ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று சொன்னபடியால் நான் ராஜா தான், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் சாட்சியாக இருக்கிறது என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ராஜா என்றால் முடி இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இவர் ராஜா என்று தன்னைத்தான் சொல்லிக் கொண்டபடியால் இவருக்கு முடி சூட வேண்டும் என்பதற்காக முழுகளால் ஒரு முடியை சூடி இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் வைத்திருக்கிறார்கள். முடியினால் தலையில் சூடுபடியாக அதை உடைக்கும் பொழுது ஆங்காங்கு நீட்டிக் கொண்டிருக்கிற முக்கள் தலையை தைக்கும். தலையை தைக்காமல் ஓரத்தில் வருகின்றது தலையை கிடைக்கும். பத்திரத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சிரசின் மேல் வைத்து ராஜா என்று செம்போது இருக்க வேண்டும் அல்லவா? செம்போடு அடையாளமாக ஒரு கோலை கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அல்லவா? ஆகவே அவருக்கு முன்பாக மனுமாறு படையிட்டு இவருடைய ராஜாவை என்று பரியாசம் பண்ணி அவனை தூக்கி அந்த கோலை எடுத்து தலையிலே அடிக்கிறார்கள். அவர் பரியாசம் பண்ணின பின்பு சிவபானங்களை கலற்றி அவள் வசத்தை அவர் கொடுத்தி சிறுவை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணி கொள்வதால் என்ற மேட்டிலே அவரை அழைத்து சென்று அவர் சிறுவியை சுமந்து கொண்டு செல்ல
அவரை வழிநடுக அடித்துக் கொண்டே சென்றார்களாம். அப்படி கொண்டு சென்று அந்த கொல்கதா என்ற மலையிலே அவரை சிலுவையிலே அடைகிறார்கள் என்பதாக நாம் இங்கு வசனத்திலே வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை அறைவது என்றால் என்ன? சிலுவை எப்படி செய்யப்படுகிறது? அதன் அமைப்பை அறிந்திருக்கிறோம். அது நேர்குத்தலாக இருக்கிற ஒரு மரம், குறுக்கே ஒரு சட்டம் இருக்கும். அதிலே தண்டிக்கப்பட வேண்டிய மனிதனை கடத்தி 2 கைகளையும் விரித்து கைகளிலே ஆணி அடிப்பார்களாம், கால்களிலும் ஆணி அடிப்பார்களாம். ஆணி அடித்த பிறகு ஆணி அடிக்கும் ரத்தம் வெளியிட்டு வரும். ஆணி அடித்த பிறகு தரையிலோ அல்லது கற்பாறையில் தோண்டப்பட்ட குழியிலே அந்த மரத்தை எடுத்து நடுவார்களாம். அவர் நடும் பொழுது அது வேகமாக கீழே இறங்கும். அது அடிச்சினால் உடல் குலுங்கும். அப்படி குலுங்கும் பொழுது கைகளிலும் கால்களிலும் எந்த அளவுக்கு வேதனை உண்டாகும். அந்த வேதனையினாலும் ரத்தம் வெளியேறுவதனாலும் அந்த தண்டிக்கப்படுகிற மனிதன் மரித்து போய்விடுவான். அப்படி மரித்து போகாத மனிதர்களிடம் உண்டு. அப்படி மரித்து போகாதவர்களை கால் எலும்புகளை உடைப்பார்களாம். சிறுகிலே தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை முழங்காலுக்கு கீழாக கட்டையால் அடித்து கால் எலும்புகளை முறிப்பார்களாம். நாமே கீழே விழுந்து முழங்காலுக்கு கீழே அந்த எலும்புகளை காயம் ஆகிட்டால் அந்த காயம் ஆறதுக்கு பல நாள் ஆகும். வேதனையும் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்திலே கட்டையால் தாக்கி கால் எலும்புகளை முறிக்கும் பொழுது எந்த அளவுக்கு வேதனை உண்டாகும். அந்த வேதனையிலே மனிதன் மரித்து போய் விடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய சிலுவை குறித்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே இந்த சிலுவை தயாரிக்கும் பொழுது மனசுடைய எடைக்கு ஏற்றபடி தயாரிப்பார்கள். என்றால் மனிதனுடைய எடை அதிகமாக இருக்க சிலுவை மரம் இவனை தாங்க வேண்டும். இவனை சிலரை தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த மரம் முடிந்துவிட்டால் அவன் மறித்து போக முடியாது, தப்பித்துக் கொள்வான். ஒருவேளை விடுதலை செய்யப்படுவானோ தெரியாது. உண்டாவதாக. ஆகவே மனிதனுடைய எடையை தாங்க முடியாத, உடல் எடையை தாங்கத்தக்க வகையிலே சிலுவை மரம் எடுக்கப்படுமா? மரத்தில் பல வகை உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதனுடைய எடையை தாங்கத்தக்க வகையிலே, மண்ணுடைய எடையை தாங்கத்தக்க வகையிலே சிலுவை தயாரிக்கப்படும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடு மரணத்தை குறித்து ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ந்திருக்கிறார்கள். லண்டனிலே இருக்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அதிலே ஆராய்ந்து அறிஞர்கள் சில காரியங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி இயேசுவை அடைந்தார்கள் அல்லவா, அந்த சிலுவை 150 கிலோ, அதன் நீளம் 15 அடி, அதன் அகலம் 8 அடி. ஒரு மனிதன் கையில் இருக்கும் பொழுது 1 அடி வருகிறது. அதிலே சிலுவையை கடத்தி ஆணடிக்க வேண்டும். அதை கைவிற்கு பிறகும் கொஞ்சம் நீட்டிக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அதன் அகலம் 8 அடியாக தயாரிக்கப்பட்டது. அடுத்தபடியாக அவரை ஆணிகளால் பரவ வேண்டும். அந்த ஆணிகளின் தடிமன், ஆணியுடைய தடிமன் 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 24 சென்டிமீட்டர். சோத்திரம் 2.5 சென்டிமீட்டர், 24 மில்லிமீட்டர். 3/4 இன்ச்சு சொன்னால் 18 மில்லிமீட்டர். அது நீளம் 8 அங்குலம். 3/4 அடிக்கு 1 இன்ச்சு தான் கம்மி. அந்த ஆணிகளின் நீளம் 8 அங்குலம். மொத்தம் 3 ஆணிகள், 2 கைகளிலும் 2 ஆணிகள், 2 கால்களை 3ஆக வைத்து ஒரு ஆணி. இயேசுவை பற்றி பார்க்கும் பொழுது இயேசுவின் உயரம் 5 அடியாம். 5 அடி 11 அங்குலம், ஏறக்குறைய 6 அடி உயரம் அவருக்கு. அவருடைய எடை 85 கிலோ. அந்த 85 கிலோ உடல் எடையை தாங்கத்தக்க வகையிலே 150 கிலோ எடையுள்ள சிலுவை தயாரிக்கப்பட்டது என்பதாக அவர்கள் ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய சிலுவையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சுமந்தவராக கடந்து செல்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக பல பாடுகளும் பிரயாசங்களும். அந்த பாடுகளை குறித்து கண்டோம், பிரயாசத்தை குறித்து கண்டோம். வாழ்ந்தால் அடிக்கப்பட்டார் என்று நாம் வாசித்தோம். வாழ்ந்தால் எதற்காக அடிக்கப்படுவார்கள்? தண்டிப்பதற்காகவே.
அந்த வாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாட்டையை பார்த்திருக்கிறோம், ஒரு குச்சி, அதில் ஒரு நீளமான ஒரு கயிறு. ஆனால் இதிலே இந்த வாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு முழ நீளம் உள்ள ஒரு கட்டையிலே பல வாள்கள் இணைக்கப்பட்டிருக்குமா? ஒவ்வொரு வாயிலும் இடையிலே ஆணிகள் சொருகப்பட்டிருக்குமா? அது முடியிலே கூர்மையான ஒரு குண்டு தைக்கப்பட்டிருக்குமா? அதை வீசி அடிக்கும் பொழுது அது எங்கு படுகிறதோ அது சனியிலே அந்த முக்கள் தைக்கும். பிடித்து இழுப்பார்களாம். வயல்வெளி ஏற்பூட்டி விழுவது போல மனிதனுடைய சதை கிழிக்கப்பட்டு அப்படி ரத்தம் பீரிட்டு வரும். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உழுகிறவர்கள் என் முதுகின் உழுது தங்கள் படைச்சார்ந்த நீளமாகிறார்கள் என்று சொல்கிறார். அவர் முதுகின் மேல் உழுதார்களாம். வாழ்நாள் அடிக்கட்ட தன்மை நிலத்தை உழுவது போன்ற ஒரு காரியம்தான். அப்படி எந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருந்திருக்கும்? ஒரு அடியா, 2 அடியா? அந்த காலத்து நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் அடிக்கப்பட வேண்டும் என்றால் ஏறக்குறைய 40 அடி. 1 அடியாக அடிக்கட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். 1 அப்படின்னு சொன்ன 39 அடி அல்ல, ஏறக்குறைய 40 அடி. ஏறக்குறைய அது 41 கூட இருக்கலாம், 39 இருக்கலாம். அந்த சொல்லுங்களா ப்ளஸ் மைனஸ் 40க்கு மேலே இருக்கலாம், 40 கீழே இருக்கலாம். அத்தனை அடிகளால் பவுல் அடிக்கப்பட்டார். அப்படி போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வாழ்நாள் அடிக்கப்பட்டிருக்கிறார். சதை கிழிந்திருக்கிறது. முழுகளால் படிந்த ரத்தம் முகத்திலே, வாழ்நாள் அடிக்கப்பட்ட ரத்தம் உடல் முழுவதுமாக இருந்திருக்கிறது. இதன் மத்தியிலே அவனுடைய எடையை காட்டிலும் 2 மடங்கு எடையுள்ள சிலுவையை அவர் சுமக்கும்படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தேசத்தின் அரண்மனையிலிருந்து கொல்கத்தா மலைக்கு அவர் சிலுவையை தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார். அப்படி செல்லும் பொழுது 3 முறை தருமாறி கீழே விழுந்தார். இயேசு கிறிஸ்து மிகவும் தாகமாக இருந்திருக்கிறார். இயற்கையாகவே ஒரு மனிதன் துக்கப்படும் பொழுது அவன் தூக்கம் தொண்டையை அணைக்கும். அப்படி தண்ணீர் கொடுப்பார்கள். நமக்கு எப்படி யாராவது துக்கமாக வந்து ஏதாவது செய்தி சொல்ல வந்தால் முதலாக தண்ணீர் கொடுப்போம். தண்ணீர் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க தொண்டை திறக்கப்பட்டு கொஞ்சம் தூக்கம் மாறும். இயேசு கிறிஸ்துவோ சிலையில் அறையப்படுவதற்கு முதல் நாள் பஸ்காமி தவிர்த்தார். சீசர்களோடு அந்த ரத்தத்தை பயணமாகிய அந்த ரத்தத்தை கொடுத்தார். அதன் பிறகு அவர் தண்ணியை அருந்தவில்லை. அவர்கள் அந்த பஸ்காமி தாமத்திய பிறகு தோத்திர பாட்டை பாடின பிறகு ஒளிமுறையில் புறப்பட்டு போகிறார்கள். அங்குதான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். தண்ணீர் கிடையாது. அங்கிருந்து இவர் அழைக்கப்பட்டு வருகிறார், போர் சேவகரார். தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. விடிபடி விசாரணை, தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே அவர் நியாயப்படுகிறார். தலையில் முழுநாள் முடியாது சூட்டப்படுகிறார். வாழ்ந்து அடிக்கப்படுகிறார். ரத்தம் வெளியேறும் போது மனிதனுக்கு தாகம் உண்டாகும். விபத்தில் ஒரு மனிதன் படுக்கும் பொழுது அவனுக்கு முதலாக தண்ணீர் கொடுப்பார்கள். மயக்கம் உண்டாகிவிடும். ஆகவே இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகுந்த மயக்கத்தோடு இருந்திருப்பார், தாகத்தோடு இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. ஏறக்குறைய 17 மணி நேரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகத்தோடு இருந்தாராம். 17 மணி நேரங்கள், 12 மணி நேரம் இரவு முழுவதுமாக, அதற்கு முன்னால் கொஞ்ச நேரம், அதற்கு பிறகு கொஞ்ச நேரம், மொத்தம் 17 மணி நேரங்கள் தாகத்தோடு இருந்தாராம். பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உடலிலே ஏறக்குறைய 5480 காயங்கள் இருந்தனவா. இது எப்படி கணக்கெடுத்தாங்க என்று தெரியல. ஒரு ஆராய்ச்சியோடு கத்திரி ஒத்தாசியும் இருந்திருக்கும். 5480 காயங்கள். இது சாதாரண பரியாசத்தினாலும் சாதாரண அடியினாலும் ஏதோ ஓரிரு முறை சட்டம் அடித்தனாலும் கண்டிப்பாக உண்டாக்கி இருக்கார். பல அடிகளை அவர் எடுத்திருப்பார்கள். அவர் சரீரம் முழுவதும் பீக்கப்பட்டிருந்திருக்கிறது. பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருந்தனவா. முதுகில் மட்டும் 150 காயங்கள். அது வாங்க அடிக்கும் பொழுது அந்த முட்கள் தைத்து உண்டான காயங்கள். இயேசு தலையில் 17 முட்கள் குத்தப்பட்டனமா. அந்த இடத்துல நிறைய முட்கள் இருந்திருக்கும். தலையிலே குத்தி கிழித்த முட்கள், வெறுமண்டையில் ஓரத்தில் இங்கு ஓரத்தில் அது குத்தி சதையை கிழித்து வந்த நிலைமையில இப்படி 17 முட்கள் குத்தப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் ரத்தம் வெளியேறி இருக்கிறது. ஏறக்குறைய 6.5 லிட்டர் ரத்தம். இது ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். மனிதனுடைய எடைக்கு ஏற்றபடி அவள் சிறைத்த ரத்தம் இருக்கும். 1 கிலோ சிறைத்தின் எடை இருந்தால் 50-70 மில்லி ரத்தம் இருக்குமா? அப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சராசரி மனிதனை விட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து 1 லிட்டர் அதிகமாக, 1 லிட்டர் ரத்தம் அதிகமாக வெளியேறி இருந்திருக்கிறது. அப்போது சரீரத்தில் என்ன பலம் இருந்திருக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதாக நாம் காண்கின்றோம். அது சுருக்கமாக 4 வசனங்களிலே மத்தியில் எழுதியிருக்கிறார். 129 3 வாசிக்கலாம். உழுகிறவர்கள் என் முதுகின்மேல் விழுந்து தங்கள் படைப்பாளர்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின்மேல் விழுந்து, அப்படி விழுந்து அவருடைய சரீரம் கிழிக்கப்படும்படியாக அவரை வாழ்ந்தால் அழித்தார்கள் என்று காண்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே இதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதாக அறிகிறோம். ஏசாயா 50:6. அடிக்கிறவருக்கு என் முதுகையும் தாடைகளை கொடுக்கிறவருக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உயிரிழக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தான் ஒப்புக் கொடுத்தார் என்பதாக நாம் இங்கு வாசிக்கிறோம். இவையெல்லாம் எதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? எதற்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்? இதை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆச்சரியமான காரியம் அறிந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அழைத்த மாத்திரமல்ல, அவர் அக்கிரமக்காரன் ஒருவர் என்று மற்றொரு நினைக்கத்தக்க வகையிலேயும் ஒரு காரியத்தை செய்தார்கள். மார்க்கு 15:27-28 வாசிக்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவர் அறைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொழுது யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கியம் அதனாலே நிறைவேறியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர் சில அறைந்த பிறகு வலது பக்கத்தில் ஒரு கடனையும் இடது பக்கத்தில் ஒரு கடனையும் அறைந்தார்கள். 2 கடல்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது அதை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவரும் அக்கிரமக்காரர்கள் ஒருவரோ என்று நினைப்பார்கள். ஆனால் அக்கிரமத்தில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று அதுவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதை குறித்து ஏசாயா சொல்கிறார் 53:12. அவர்களுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் பங்காக கொடுப்பார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை சிறுகள் தாமே சுமந்து என்று ஏசாயா சொல்கிறதை காண்கின்றோம். ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பாடலை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இவர் சிறுகள் அறியப்பட வேண்டும்? ஏன் அக்கிரமம் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்றால் அநேகருடைய பாவங்களை சுமந்து என்று ஏசாயா சொல்கிறார். அநேகருடைய பாவங்களை சுமந்து ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு என்று அந்த பிரதான ஆசாரியன் சொன்னது போல அநேகருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அந்த அநேகரிலே நாமும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் எதற்கு என்றால் மனிதனுடைய பாவங்களுக்காக, அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக அவர் பாடுகளை அனுபவித்தார். அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் என்பதாக இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்படாவதாக. உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்காக பாடுகளை அனுபவிப்பது கிடையாது. இன்னொரு மனிதனுக்காக, ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதன் தண்டனை ஏற்கப்பட முடியாது. எந்த மனிதனுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டுமோ அவனுக்கு மட்டும்தான் அளிக்க முடியும். ஒருவேளை அடிக்கும்போது கொண்டு போய் நீங்களும் அவ்வளவுதான். ஆனால் ராஜாவின் உத்தரவின்படி அப்படி செய்தவனால் அவன் சேர்த்து தண்டிக்கப்படுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து பற்றிய காரியம் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தது. தன்னுடைய பாடலை குறித்து இயேசு கிறிஸ்து தானே சொல்லுவதாகவும் நாம் மத்தியில் வாசித்தோம்.
கர்த்தர் பரிசுத்தராமத்திற்கு நியமனவராக ஆக இயேசு கிறிஸ்துவானவர் பாடப்பட்டதும் பிரயாசம் பண்ணப்பட்டதும் சிலர் அறையப்பட்டதும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டதும் எல்லாம் மனிதனுடைய பாவங்களுக்காக அந்த பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக என்று வேதவாக்கின் மூலமாக நாம் காண்கின்றோம். அவர் எதற்காக இந்த பாடல்களை அனுபவிக்க வேண்டும்? அவருடைய சரீரம் சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்தன. மார்க் எழுதும் பொழுது அவர் சிறு அறியப்பட்ட வேலை 3ஆம் மணி வேலை என்று சொல்கிறார். வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அவருடைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டது. சிலர் அறியப்படுவதற்கு முன்பாக ராக்கால் முழுவதுமாக விசாரணை, அதன் பிறகு இந்த பிரயாசம், அதன் பிறகு இந்த முடியை சூடுவது, அதன் பிறகு வாகனம் அடிப்பது எல்லாம் நடைபெற்றன. அதன் பிறகு அவர்கள் சீர்ந்து அறிந்தார்கள். காலை 9 மணிக்கு 3ஆம் மணி வேலை என்றால் நம்முடைய தேசத்தின் நேரப்படி காலை 9 மணி. அவர் 6 மணி நேரங்கள் சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்படியானால் எந்த அளவுக்கு அவர் வேதனையாக இருந்திருக்கும். 2 கைகள் நீட்டப்பட்டு ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன. அந்த ஆணிகளின் ஒரு சொல்ல ஒரு ஆணி எடுத்து ஒரு போட்டோவை மாட்டுகிறார் என்றால் அந்த போட்டோவின் எடையை இந்த ஆணி தாங்க வேண்டும். அந்த போட்டோவின் எடையை தாங்கவில்லை என்றால் அந்த ஆணி வளைந்து கொண்டு அது கீழே விழுந்து கொள்ளும். இந்த ஆணிகளால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அந்த ஆணிகள் ஒரு சரீரத்தை தாங்கிக் கொண்டு இருக்கின்றன. அப்படி சொல்வதை விட ஆணிகளில் இருந்து கர்த்தர் இயேசு சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சரீரம் தொங்கும் பொழுது ஆணிகள் அடிக்கப்பட்ட இடத்திலே எந்த அளவுக்கு வேதனை அவருக்கு இருந்திருக்கும். அந்த சரீரத்தில் எடை கீழே இழுக்க இந்நேரத்திலே சதை வேதனை அதிகமாக இருக்கும். அப்படி போலவே கால்களிலும் 2 கால்களை ஒன்றாக வைத்து ஒரே ஆணியால் படாப்பட்டு இருந்தது. அந்த 2 கால்களையும் அசைக்க முடிந்திருக்குமா? அவர் கையில் அசைக்க முடிந்திருக்குமா? தலை எடுப்பு வரை அது அப்படி தொங்கிக் கொண்டவர்களாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்திருந்திருப்பார். கர்த்தர் பரிசுத்தமானதற்கு நன்மை உண்டாவதாக. மிகுந்த வேதனை உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அனுபவிக்காத வேதனை, அனுபவிக்க முடியாத வேதனை. நமக்கு அடிபட்டிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்கேயாவது அடிபட்டிருந்தா அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்குது. காலில் ஒரு மூளையை விட்டால் அந்த வேதனை 2-3 நாள் இருக்குது. ஒரு கண்ணாடியை காலையில் கிழித்து விட்டால் அது வேதனை 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு கொண்டாடும். இப்படி சிற்ற வேதனைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் வேதனைகளையும் அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை இதுவரைக்கும் யாரும் அனுபவித்ததும் கிடையாது, என்னை அனுபவிக்க போவதும் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு பாடுபட வேண்டும்? ஏன் இந்த அளவுக்கு வேதனைப்பட வேண்டும்? எல்லாம் மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாகவே, எல்லாம் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக முடியாகவே, எல்லாம் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வாக்கியங்களை நாம் தியானிப்போமாக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 27-28. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தின் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருந்தபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் கிறிஸ்துவானவர் விடப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு, அநேகருடைய பாவங்கள். அந்த அநேகர் யார்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த அநேகர். உலகத்தில் ஒருவரை விட, அதாவது ஒருவர் கூட இல்லாமல் எல்லோரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார் என்றால் அத்தனை பேருக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்ற பொருளாகும். மற்ற பரிசுத்தமானதற்கு நன்மை உண்டாவதாக. மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து இந்த தேசத்தில், அதாவது தீவி காலத்திலே விடுதலை ஆகப்படுவது மாத்திரமே அவன் ஆத்மா மரணம் என்ற சம்பளத்தை பெறாதபடி நித்திய ஜீவன் என்ற இறைவன் வாசம் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெற முடியும். அதற்குடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னித்தால்தான் அந்த பாவத்தில் மன்னிக்கப்பட்டால்தான் பாவத்திலிருந்து விடுதலை.
இப்போ பார்க்கணும், ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட உடனே மன்னிச்சுக்கீங்க அப்படின்றோம். பஸ்ஸில் போகும்போது கூட நெரிசலில் யாராவது கால் மிதிச்சுட்டா சாரி மன்னிச்சு அப்படின்னு கேட்குறோம். அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையே கிறிஸ்துவத்தை தான் உண்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், மனிதன் பாவம் செய்வானானால் அது பாவம் மன்னிக்கப்படும் பொழுது இப்படியாக பரிசெலுத்த வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அது மற்ற மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தவறு செய்து விட்டால் இப்படி சொல்லாகலாம், பிழை பொறுத்தரலாம் அப்படின்னாங்க. செய்தது ஒரு பிழையாம், அதை பொறுத்து கொள்ள வேண்டுமா. இப்போ உடனே கால் முடிச்சுட்டா நான் பொறுத்துக்கணும். பொறுப்பது என்பது வேறு, மன்னிப்பு கேட்பது என்பது வேறு. விதிபட்ட பொறுத்து தான் செய்யணும். நாம் மிதிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டவராக. ஆனால் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை கிறிஸ்துவுக்கு தான் தூண்டியிருக்கிறது என்பதாக கர்த்தர் உணர்த்தினார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டவராக. ஆகவே மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானோட பாவங்களை நாம் சுமந்து தீர்க்கும்படியாக ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்பதாக இங்கு எபிரேய நிருபத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்கள். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீட்புகளின் நிமித்தமாக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக துரத்தப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய கருணையால் குணமாக்கி மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், நாம் ஆலயத்தும் கடிதத்தை தெரிந்து அவனும் தந்தம் வழியில போகிறோம். கர்த்தரும் நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர்கள் விடப்படினார். மனிதனுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார் என்பதாக இங்கு காண்கின்றோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் பாவம் செஞ்சால், தவறு செஞ்சால் அவன் தான் தண்டிக்கப்படணும். ஆனால் அவனுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கு காண்கின்றோம். இவையெல்லாம் மனிதனுடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டவதாக. சும்மா எடுத்துட்டு போறது அதை போட்டு நேரத்தில் செலவோடு சேர்த்து அப்படின்னு நசுக்குவாங்க. நசுக்கிற அப்படின்னு பேசுவாங்க. அப்படி நொறுக்கப்பட்டிருக்கலாம் என்று கர்த்தரை இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாம் மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக ஏற்பதாக இங்கு ஏசாயா சொல்லுகிறதை காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவன் தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்தார். யாரும் அவர் பிடிச்சி கண்டிக்கல. அவர் தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்தார். அநேக முறை படிக்க வந்தார்கள், அவர் கடந்து கொள்வார், வளர்ந்து கொள்வார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்மைத்தானே மற்றவர் மீட்கும்படியாக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். 1 வசனம் 6. எல்லோரையும் மீட்பொருளாக நம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே. 2 வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு காரியமாக சொன்னா நேரம் போதார். அவர் தம்மை அநேக முறை படித்துக் கொள்ள வந்தார்கள். இயேசு அவர் நடுவில் கடந்து வந்துவிட்டார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவ தோட்டத்திலே பஸ்காவை கர்த்தராக ஸ்தாபித்த பிறகு கடந்து செல்கிறார்கள். அவரை பிடிக்க கடந்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்து விட்டார். பிடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து விட்டார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரைந்து போயிருக்காமல்ல, தேவ சித்தம் அது அல்ல. சீர்திருத்தம் சொல்லியிருந்தார் அல்லவா, இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் ஒரு ஜாகத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர் பரியாசம் பண்ணப்படுவார், நிந்திக்கப்படுவார், வாழ்ந்து அடிக்கப்படுவார், சில அணையப்படுவார் என்று அவர் சொன்னார் அல்லவா. அந்த வாக்கின்படி அந்த வாக்கு நிறைவேறுவதற்காக அவர் நம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து விட்டார். அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் கிறிஸ்தவம் என்ற ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறது. மனித
மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக எழுப்புவான். நியாயப்பிரமாணத்தின்படி பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், இதுதான் உலகத்தில் நடந்துட்டு பழிவாங்கும் காரியம் தான் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். கத்திரபட்சத்து நாமத்திற்கு உண்டாவதாக அவர் ஏன் இப்படியே ஒப்பு கொடுத்தார்? தம்முடைய சிருஷ்டிகளாகிய இந்த மனிதர்கள் தங்களை விட்டு தூரம் போகின்றபடியால், அதான் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளித்து வழிதற்கு தெரிந்தது அவனும் தன் வழிகளிலே போனோம். நம்ம மனசு என்ன சொல்றது? உடனே போயிடுவோம். நம் மாம்சம் ஏற்காக இருப்பது அதை செய்வோம். அப்படி தெரிந்து கொண்டு எதிர்விட்டு சோழம் போன ஆத்மாக்களை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்த தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதாக காண்கின்றோம். இந்த ஒப்பு கொடுத்தால் உண்டான மீட்பு நித்திய மீட்பாக இருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இளங்காலைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்தியம் என்றால் நிரந்தரமான ஒரு மீட்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கூட மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அதற்காக பலி செலுத்தப்பட்டது. ஒரு காணை அல்லது புறா குஞ்சு அல்லது ஒரு ஆட்டு கடற்கணும் பலி செலுத்தப்பட்டது. அதன் ரத்தத்தினால் ஆசாரியும் மனிதனுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தால் புதிய பழையப்பட்ட காலத்திலே. ஆனால் மனிதனுக்கு நித்திய மீட்பை அது கொடுக்கவில்லை. அந்த நித்திய மீட்பை கொடுக்கும்படியாக மனிதனுக்கு அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கடந்து வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மனிதனுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுவே தான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று இங்கு காண்கின்றோம். இப்படி நித்திய மீட்பு உண்டு பண்ணும் பொழுது, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் பொழுது மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். இவரை 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் மனிதன் சுத்தமாகனா சரீரம் சுத்தமாக தான் மனிதன் செய்ய முடியும். ஆத்ம சுத்தம் திருக்குறள் ஒரு குறள் உண்டு, வாய்மை எனப்படுவது யாரெனில் யாரும் தீமை இல்லாத சொலர் வாய்மை எனப்படுவது யாரெனில், வாய்மைனா சத்தியம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா யாருக்கும் தீமை வைக்காத வகையை பேசுவது தான் என்பதாக. ஆனால் மனித இறுதியில் பொருளாதாரத்தினால் நிறைந்திருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய வாய் பேசும் என்று கட்டளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே மனிதன் வாய் பேசும்போது பொருளாத வார்த்தைகள் தான் வெளிவருகின்றன. ஆகவே மனிதன் சுத்தமாக்கப்பட வேண்டுமானால் அவன் இறுதியில் சுத்தமாக்கப்பட வேண்டும். சரீரத்தில் சுத்தம் பண்ணிக்கலாம், 3 தடவை படிக்கலாம், சரீர சுத்தி உண்டால் சரீரம் சுத்தமாகும். ஆத்மா எப்படி சுத்தப்படுத்தப்படுவது? அதற்கு எந்த சோப், எந்த சாம்பும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே மனிதனுடைய இறுதி சுத்தமாகும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் இங்கே இன்றைய எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக பரிசுத்தம் அருளும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை தான் பலியாக கொடுத்தார் என்பதாக நாம் இங்கே காட்டுகின்றோம். அடுத்தபடியாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூர்வத்துள்ளவர்கள் பரலோகத்தில் யாவரும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. உன்னை அந்நீராயும் துக்கிரியினாலே மனிதரை சத்துக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கும் தெரிவிக்கும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. சிலுவையின் ரத்தத்தினால்தான் மனிதனுக்குள்ளே சமாதானம், அது மட்டுமல்ல இறைவன் ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும் மனிதன் சமாதானம் மட்டுமல்லாக இறைவனுக்கு அந்நியனாக இறைவனுக்கு விட இறைவனை விட்டு பிரிந்து தூரமாகத்தான் ஜீவித்துக் கொண்டிருப்பான் என்பதாக நாம் நிதானிக்க முடிகிறது. ஒரு மாம்ச சரித்திர அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகிறார். ஒப்புரவாகனா ஐக்கியமாகுதல்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் அடைந்த வேதனைகளும் சிலுவை மரணமும் மனிதனுக்கு சமாதானத்தை உண்டாக்குகின்றன, தேவனோடு ஒப்புவாக்குதலை உண்டாக்குகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறது, அவன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, மனிதன் மீட்கப்படுகிறான், அவன் சமாதானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, தேவனோடு ஒப்புவாகுதல் அவனுக்கு உண்டாகிறது என்பதாக நாம் இங்கே காண்கின்றோம். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு முன்பாக மனிதனை ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வருகிறது. வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் வசனம் 6. நம்முடைய அந்த மூன்று தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்கள் மாற்றின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக. மனிதர்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ராஜாக்கின்னா செங்கோல் பிடிச்சி விட்டு தங்கணும், ஒரு கிணறு சூட்டிட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த ராஜா இல்லை. ஆசாரியர் என்றால் பிரதான ஆசிரியர் போல பெரிய அங்கேயே தெரிவித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக ஜனங்களை மரியாதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலத்து பிரதான ஆசிரியர்களை போல அல்ல. ஆசாரியர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள்? இறைவனுக்கு ஆராதனை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்படியாகவே நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்மை ராஜாக்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது அதனுடைய நிலைமை எப்பொழுது? அது நியாய தீர்ப்பின் காலத்திலே வழங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மனிதனுடைய நிலையை மாற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி பிதாவே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுவதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்பதாக நாம் இங்கே காண்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் அவர் அடைந்த வேதனையும் சிலுவை மரணமும் மனிதனுக்கு விதமான மேன்மை கொண்டு வருகின்றன. அந்த பாடுகள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, யாராலும் சகிக்க முடியாத பாடுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இது எதனால்? அவர் ஏன் ஒரு பாடுபட வேண்டும்? அவர் எதற்காக நம்ம பரிசுத்தமாக்க வேண்டும்? எதற்காக நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்ற வேண்டும் என்றால், தேவன் மனிதனுக்கு மேற்கொண்ட அன்பினார். அதைத்தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்தோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூறாமல் இருந்திருந்தால் தன்னுடைய குமாரனாகிய தேவன் ஒன்று அனுப்பியிருக்க மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இறைவன் நம்மை அன்பு செலுத்தாமல் இருந்திருந்தால் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினால் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். அது இறைவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்களிலே இதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரித்து விடுவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை பெற்ற தமது அன்பை விளங்கப்படுகிறார். நாம் எந்த நிலையில் இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், பரிசுத்தமாக இருக்கப்படுவார். மனிதன் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? அவர் சிந்தனையிலும் செயலிலும் அவன் பரிசுத்தமற்றவனாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுக்காக ஒருவேளை ஒரு மதிக்க துணியுமா? ஒருத்தருக்காக இந்த மதிக்க முடியுமா? எனக்கு தூக்கு தண்டனை அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு உண்டாக எனக்காக இவருக்காக நான் நினைக்கிறேன் என்று யாரும் வர முடியுமா? அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாம் அப்படி பாவங்களாக ஜீவித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே கிறிஸ்து நமக்காக மரிக்கிறார் என்றால் அது தேவன் நம்மை வைத்து தமது அன்பை காண்பிக்கும்படியாகவே. அது தேவன் நம்மை வைத்த அன்பை எப்படி விளங்கப்படுகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார், அது எப்படி காண்பிக்கிறார் என்றால் அதற்கு பதில் இப்போது நாம் வாசித்த 8ஆம் வசனம் தான். நாம் பாவங்களாக இருக்கிறோம், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படியாக விளக்குகிறார் நமக்கு.
தன் அன்பை விளக்கப்படுகிறார், தன் அன்பை தெரியப்படுத்துகிறார். இவனை அறியாதிருந்த காலத்திலே கர்த்தரை இயேசுக்கு நமக்காக மரித்தார். நாம் பாலிகளாக ஜீவித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். எதற்காக வென்றால் கர்த்தர் நம்மை வைத்து அருமினார். யோவான் 3 மற்றும் 14 வாசிக்கலாம். தேவனோடு ஒரே முகமாக விசுவாசித்த இவன் அவன் கட்டுப்பாடும் நம்பிக்கையின் நடைமுறைக்கு அவர் கர்த்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அவர் அன்பினால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். இவ்வளவாய் அது அளவு யாராலும் சொல்ல முடியாது. சாதாரண ஆட்சிக்கிறவங்க ஒன்றும் தெரியாது. தேவன் கொண்டு ஒரே கணவன் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகும் நித்தியத்தின் அணியமணிக்கு அவை தந்திரவை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். இப்போ அந்த உச்சரிப்பு கேட்டபடி அந்த அளவு தெரியும். இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அந்த அன்பை வைத்தே பிரதம மனிதர்கள் நிறைவேற்ற சொல்லியிருக்கிறேன். டிஎல் மோடியோ பிடிக்கிறதாக தெரியவில்லை. அவர் பெரிய பிரசங்கியார், பெரிய சுவிசேஷங்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகவே இறைவன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 3 நாள் கூட்டம். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வயசை பற்றி ஞாபகம் இல்லை வந்து அந்த கூட்டத்தை ஒழுங்கு கேட்டாராம், ஐயா எனக்கு ஒரு பிரசங்கம் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு. இவன் சின்ன பையன், இவர் போய் எடுத்து போய் பேச போகிறார் அப்படின்ட்டு மோடி கட்டியை போய் கேட்கலாம். அவன்கிட்ட போய் தன்னை கொண்டு போய் கேட்டு சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த தம்பி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரசங்கம் நடந்ததுக்காக ஒரு சந்தர்ப்பம் கேட்குறாரு அப்படின்ட்டு. இவர் சாதாரண பார்த்துட்டு சரிப்பா அப்படின்ட்டு அந்த தம்பி பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்க வாக்கியம் இந்த யோவான் 3:16. இந்த வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு பிதாவாகிய தேவன் நம்மை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று பேசினாராம். பேச்சு அந்த வார்த்தைகள் அநேகரை கொண்டனவாம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். 2வது நாள் அவர் பிரதமர் பேசியிருக்கார். 2வது நாள் மறுபடியும் அந்த பையன் வந்து சந்தர்ப்பம் கேட்டிருக்கிறார். மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்நாளிலும் அதை பிரசங்கத்தை போய் யோவான் 3:16. அப்பொழுது தேவன் அந்த வேறு விதமாக விலைக்கு காண்பித்தாராம். 3வது நாள் பிரசங்கமும் அதே போலவே தேவனை அன்பை குறித்து வேறு வகையிலே மறுபடியும் விளங்க பண்ணியிருக்கிறார். கடைசியாக வார்த்தை முடிக்கும் பொழுது அந்த தம்பி சொன்னாராம், எனக்கு யாக்கோபின் ஏணி இருந்து அந்த ஏணி வழியாக பல்லவத்திற்கு போய் பல்லவத்தின் வாசலை தட்டும் பொழுது கேபினல் தூதன் பல்லவத்தின் வாசலை திறப்பார். அவரிடத்திலே தேவன் எவ்வளவாக உலகத்தில் அன்பு வந்தார் என்று நான் கேட்பேன். அப்பொழுது அந்த கேபினில் இப்படி சொல்லுவார், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போக நித்தியத்தின் அடையும்படிக்கு அவரை தந்தரளி எவ்வளவாய் உனக்கு அன்பு கொண்டார் என்று சொல்லுவார் என்று இந்த தம்பி பிரசங்கத்தை முடித்தார். தேவ அன்பு அப்படிப்பட்டது. தேவ அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாக நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மேல் கொண்டு அனுப்பினார். பல பாடுகளை சிறையில் அனுபவித்தார், ஊற்றத்தை அனுபவித்தார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், சிறுநீரை தம்மைத்தான் ஒப்பு கொடுத்தார் என்பதாக இந்நாளிலே வேதவாக்கியம் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தபடியால் நாம் இந்நாளிலே பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய சமத்திலே காணப்பட ஆசாரியர்களாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மேன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தினால் உண்டானது. இந்த மேன்மையை நான் கவனிக்கும் பொழுது என்னுடைய பாடலையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்காமல் இருந்திருந்தால் இந்த மேன்மை நமக்கு கிடைக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்ற மனிதன் அவர் அடைந்த வேதனையெல்லாம் தியானித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் பாவத்திற்கு மருத்துவமாகவே காணப்பட முடியும் என்பதாக இதனாலே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் மணமக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தமக்கு நடைபெறுகின்ற காரியங்களை தம்முடைய சீர்திருத்தத்தில் சொன்னார் என்று காண்கின்றோம். அவருடைய பாடுகளும் மரணங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டன. மோசே, எலியா போன்றவர்கள் எருசலேமில் நிறைவேற்றப்படுகின்ற பாடலை குறித்து பேசினார்கள் என்று காண்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவரை பிரயாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், துப்புகிறார்கள், வார்கள் அடிக்கிறார்கள், தலையில் முழுகிறார்கள், முடியை சூடி அழுத்துகிறார்கள்.
சிலுவை சுமக்கும் பலம் அடைகிறார்கள். சிலுவையை இவர்கள் சிறைக்கு சுமத்தி ஆண்களால் கைகளையும் கால்களையும் படாவி சிலுவையை வந்து தூக்கி வைக்கிறார்கள். சரீரம் வேதனைக்கு உள்ளாகிறது. இதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களுக்காகவே, உலகத்தருடைய பாவங்களுக்காகவே, சர்வ உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று காண்கின்றோம். அவர் மனிதனால் பாவங்களை அனுபவித்தனால் மனிதனுக்கு சமாதானம் உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அவன் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறான், அவனுக்கு தேவனோடு ஒப்புரவாகுதல் உண்டாகிறது, அவன் ராஜாவாக ஆசாரியனாக மாற்றப்படுகிறான் என்பதால் காண்கின்றோம். இவையெல்லாம் எல்லாமே தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை கொண்ட அன்பினாலே என்று காண்கின்றோம். அவருடைய பாவமன்னிப்பை தொடர்ந்து தியானித்து அதனால் உண்டான மேன்மை பெற்றவர்களாக நாம் இறைவனோடு ஐக்கியமாகி இறைவனுக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய ஆசிரியர்களாக காணப்படுவோமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. மீண்டும் கர்த்தரை தோற்றரிப்போம். அதற்காக